கரூர்ல இன்சிடென்ட் நடந்த பிறகு சரி விஜய் தான் வெளியில வரல, புஷி ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் தலைமறைவு அப்படின்னா அடுத்த நிலையில மீடியாக்கள்ல பேசக்கூடியவங்க சோசியல் மீடியாக்கள்ல செயல்படக்கூடியவங்க எல்லாருமே செயலிழந்த நிலையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அடுத்து என்ன செய்ய போறார், இப்படி இருந்தாலும் விஜயுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தமிழக தேர்தல் களம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 2026 தேர்தல் விஜயை சுற்றியே தான் சுழல போகிறது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடப்பதற்கு முந்தைய நிலை வரைக்கும் விஜய் அவர்கள் சென்ற பாதையை பொறுத்த வரைக்கும் விஜய் தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் உருவாகும், விஜயை நம்பி பல கட்சிகள் விஜய் தலைமையில வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான நகர்வுகள்ல அதற்கான மூவ்மெண்ட்ல தான் தாவேக்கா செயல்பட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் பல்வேறு முக்கியமான கட்சி தலைவர்களுடைய சந்திப்பு, கட்சி தலைவர்கள் சார்பாக இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய சந்திப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு தாவேக்கா பக்கம் வர இருந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து போல்டா செயல்படுவாங்களா, தைரியமா செயல்படுவாங்களா, நாம அவர் தலைமையில செல்வதற்கு ஏற்ற ஒரு தலைவர் தானா விஜய் அப்படிங்கிற கேள்விகள் உருவாகிறதுக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்தவரைக்கும் விஜய் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்து கால் வைத்திருக்க கூடியது கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதை, நாம வந்து ஒரு சுமூத்தான பாஞ்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரடு முரடான முட்கள் தான் இருக்குது. முட்கள் மட்டும்தான் காலை குத்துக்கிறதா அப்படின்னா இடையில தேள்கள் பூரான்கள் எல்லாமே அதிக அளவுல இருந்து கடிக்குது, உடம்புல வந்து பாய்சன் ஏறிக்கிட்டு இருக்கு, நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி விஜய் அவர்களுக்கு வந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா விஜயை பொறுத்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒருவர் ஜெயிச்சு விட்டாலே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஹைடெக் வாழ்க்கை வாழக்கூடிய நிலை இருக்கு. அப்படி ஒரு ஹைடெக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த விஜய் அவர்கள் அரசியலையும் வந்து சினிமா மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஒரு ஹைடெக்கா இருக்கும், நாம வந்த உடனே ஜெயிச்சிடலாம், சிஎம் உட்கார்ந்துடலாம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ காலை எடுத்து முன்ன வச்சுட்டாங்க. இப்போ ரஜினி அவர்களை போல பின்வாங்கி ஓட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரும்போதே வயது கடந்த நிலையில முதிர்ந்த நிலையில தான் வந்தாங்க. 65-70 வயசை தொடும் போது அரசியல்ல குதிச்சாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, 50 வயது அப்படிங்கிற நிலையில அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இனி அரசியலை விட்டு பின்வாங்கவும் முடியாது, அதே நேரத்தில் வந்து அரசியல்ல நின்று களமாட முடியுமா அப்படின்னாலும் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். புலிவாலை பிடிச்ச கதை என்று சொல்லலாம். புலிவாலை பிடிச்சிட்டாரு, இனி விட்டாலும் ஆபத்து, அதே நேரத்தில் பிடிச்சிருந்தாலும் ஆபத்து. ஏற்கனவே பேசும்போது நான் தான் 2024 சிஎம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரம் தாவேக்கா மீது இருக்கக்கூடிய பார்வையை பொறுத்த வரைக்கும் விஜய் தலைமையில ஒரு 2024 வெற்றி அப்படிங்கறதை கடந்து விஜய் இணையக்கூடிய ஒரு கட்சி வெற்றி பெறும். அதாவது பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு வந்து பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த பின்னடைவு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாதா, முற்றிலுமாக முடிந்து விட்டுதானா? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தோடைய அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும், விஜயோட அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகவே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் அது தகுந்த மாதிரி தான் இருக்காரு. இப்போ அடுத்த நகர்வு விஜயோடதும் தமிழக வெற்றி கழகத்தோடதும் எப்படி சார் இருக்கும்? விஜய் அவர்களுடைய நகர்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேகம் வந்து சற்று குறைந்து விட்டது அப்படின்னு தான் நாம வெளிப்படையாகவே சொல்ல முடியும். நடக்கக்கூடிய விஷயங்களை நாம தெளிவா பேசணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஏன்னா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. எல்லா கட்சிகளும் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து மக்களை சந்திக்கக்கூடிய பிரச்சாரங்கள், மக்களை சந்திப்பதற்கு அதற்கு வியூகங்கள் அமைப்பது அப்படின்னு வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு சைலண்ட் மோடுக்கு போய் விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தலைமை மட்டுமல்ல, தலைமைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய செயல்பாடுகளும் பெரிய அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு கரூர்ல இன்சிடென்ட் நடந்த பிறகு சரி விஜய் தான் வெளியில வரல, புஷி ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் தலைமறைவு அப்படின்னா அடுத்த நிலையில மீடியாக்கள்ல பேசக்கூடியவங்க சோசியல் மீடியாக்கள்ல செயல்படக்கூடியவங்க எல்லாருமே செயலிழந்த நிலையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அடுத்து என்ன செய்ய போறார், இப்படி இருந்தாலும் விஜயுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தமிழக தேர்தல் களம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 2026 தேர்தல் விஜயை சுற்றியே தான் சுழல போகிறது. இந்த சுழற்சியில இந்த கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மைதான். தாவேக்காவுக்கு பெரிய தாக்கம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடப்பதற்கு முந்தைய நிலை வரைக்கும் விஜய் அவர்கள் சென்ற பாதையை பொறுத்த வரைக்கும் விஜய் தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் உருவாகும்,
விஜயை நம்பி பல கட்சிகள் விஜய் தலைமையில வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான நகர்வுகள்ல அதற்கான மூவ்மெண்ட்ல தான் தாவேகா செயல்பட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் பல்வேறு முக்கியமான கட்சி தலைவர்களுடைய சந்திப்பு, கட்சி தலைவர்கள் சார்பாக இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய சந்திப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு தாவேகா பக்கம் வர இருந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து போல்டா செயல்படுவாங்களா, தைரியமா செயல்படுவாங்களா, நாம அவர் தலைமையில செல்வதற்கு ஏற்ற ஒரு தலைவர் தானா விஜய் அப்படிங்கிற கேள்விகள் உருவாகிறதுக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட் நடந்த பிறகு டிவிக்கு சைலண்ட் மோடுக்கு சென்றதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியாக செயல்பட்டு இருந்தால் சோ இந்த கட்சிகள் எல்லாமே பின்னாடி வந்திருப்பாங்க. இப்ப இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து உடனே ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து பேசி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி ஒரு அதிரடியான நகர்வுல சென்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, விஜய் அவர்கள் 2024 சிஎம் யாராலையுமே மாற்ற முடியாது, அந்த அளவுக்கு சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்கள், விஜய் முன்னால் இருந்த ரசிகர்கள், அதே நேரத்தில் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் அந்த ஸ்டார் வேல்யூ எல்லாமே விஜய் வந்து கொண்டு வந்து அரியணையில ஏற்றி உட்கார வச்சிருக்கோம். ஆனா விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் 2 வார காலம் சைலண்டாக இருந்தது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ்மெண்ட் செய்த பிறகும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் அவருடைய மூவ்மெண்ட்டை துவங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பீடா இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்னா அதன் பிறகு விஜய் அவர்கள் ஏதாவது பிரஸ் மீட் கொடுத்தாங்களா, வெளியே வந்து பேசினாங்களா, இல்ல கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்கள் வெளியில வந்து பேசினாங்களா, எந்த ஒரு தகவல் கருத்துக்களுமே இல்லாம இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ மீடியா போக்கஸை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு மேல இருந்த மீடியா போக்கஸ் பெருமளவு குறைந்து விட்டது. ஆனா ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சிபிஐட்ட மாத்தின உடனே பாத்தீங்கன்னா ஒரு 17 நிமிஷம் பிரஸ் மீட் கொடுக்குறாரு இல்ல சார். அந்த பிரஸ் மீட்ல முக்கியமான காரணமே செந்தில் பாலாஜி தான், திமுக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இல்ல. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அங்க கரூர்ல இன்சிடென்ட் நடந்தப்ப அங்க வந்து லோக்கல் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி. அப்ப ஏற்கனவே விஜய் அவர்களும் சொல்றாங்க இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது, ஆதவ அர்ஜுனாவும் சொல்றாங்க பெருவாரியானவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக தான் பேசப்படுது. இந்த அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. கேள்விகள் வைக்கப்பட்டதற்கு தமிழக சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ இப்படி ஆதவ அர்ஜுனா பேசினாலும் அந்த சிபிஐக்கு போட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்ல தங்களுக்கு சாதகமான ஒரு நிலை வந்த பிறகு ஆதவ அர்ஜுனா பேசுறாங்க, அது வரைக்கும் பேசல. சரி, அன்று பேசிய ஆதவ அர்ஜுனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பேசுறாங்கன்னா பெரிய அளவில் பேசல. இப்போ வந்து தாவேகாவுடைய ஒரு தலைவர் அப்படின்னா விஜய் மட்டும்தான். அடுத்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்க அப்படிங்கிறத முக்கியமானதாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. தாவேகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட எடுத்துக்க மாட்டாங்க. விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதனுக்காகத்தான் அங்க ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ புஷி ஆனந்துக்காகவோ இல்ல சிடிஆர் நிர்மல்குமாருக்காகவோ அல்லது ஆதவ அர்ஜுனாக்காகவோ அங்க ரசிகர்கள் கிடையாது, பின்னணியில வந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒற்றை முகத்துக்காக தான் இருக்காங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்துக்களை விஜய் அவர்கள் வந்து வெளியில பேசியிருந்தா அது வேற விதமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் இது குறித்து எந்த ஒரு தகவலையுமே ஷேர் பண்ணல, ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கல. என்ன காரணத்துக்காக சார் விஜய் அவர்கள் பேசாம பிரஸ் மீட் வைக்காம இன்னமும் தவிச்சிட்டே வராரு? இல்ல, விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்தவரைக்கும் விஜய் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம வந்து கால் வைத்திருக்கக்கூடியது கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதை, நாம வந்து ஒரு சுமூத்தான பாஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரடு முரடான முட்கள் தான் இருக்குது. முட்கள் மட்டும்தான் காலை குத்துக்கிறதா அப்படின்னா இடையில தேள்கள் பூரான்கள் எல்லாமே அதிக அளவுல இருந்து கடிக்குது. உடம்புல வந்து பாய்சன் ஏறிக்கிட்டு இருக்கு. நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி விஜய் அவர்களுக்கு வந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒருவர் ஜெயித்து விட்டாலே அவர் பெரிய அளவுக்கு ஒரு ஹைடெக் வாழ்க்கை வாழக்கூடிய நிலை இருக்கும். அப்படி ஒரு ஹைடெக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த விஜய் அவர்கள் அரசியலையும் வந்து சினிமா மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஒரு ஹைடெக்கா இருக்கும், நாம வந்த உடனே ஜெயிச்சிடலாம், சிஎம்மா உட்காந்துடலாம். ஆனால் ஒரு கவுன்சிலராக வெற்றி பெற்றா கூட அந்த கவுன்சிலருக்கு எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏவாகவோ கவுன்சிலராகவோ வெற்றி பெற்றாலும் அவருடைய பதவியை தக்க வைப்பதற்கு எந்த அளவில் அரசியல் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து அவரை சுற்றி மீடியாக்கள் வந்து என்ன பண்றாங்க, என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சொந்த கட்சியினரே அவரை கவிழ்ப்பதற்கு, அவரை தூக்கிட்டு நாம அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதங்களில் முயற்சிகள் பண்ணுவாங்க. சொந்த கட்சியினரை சமாளிக்கணும், எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை சமாளிக்கணும். இப்படி பல நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம சிஎம் அமரணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து, ஏன் முதல்வர் என்ற எதிர்கட்சி தலைவரை சொல்றோம்னா கட்சியுடைய தலைவர்களாக பொதுச் செயலாளராக இவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர்களை எதிர்த்து நாம இவங்களுக்கு
ஈக்குவலா நின்று அரசியல் செய்யணும் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கும் அப்படிங்கிறத நாம சாதாரணமா யோசிச்சாலே நமக்கு தலை சுத்தும், தலைவலி வந்துடும். ஓகே சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து 2026 பின்வாங்குவதற்கான வாய்ப்பு எதனா இருக்குமா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ கால் எடுத்து முன்ன வச்சுட்டாங்க. இப்போ ரஜினி அவர்களை போல பின்வாங்கி ஓட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரும்போதே வயது கடந்த நிலையில, முதிர்ந்த நிலையில தான் வந்தாங்க. 65-70 வயசை தொடும்போது தான் அரசியல்ல குதிச்சாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 50 வயது அப்படிங்கிற நிலையில அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இனி அரசியலை விட்டு பின்வாங்கவும் முடியாது. அதே நேரத்தில் வந்து அரசியல்ல நின்று களமாட முடியுமா அப்படின்னாலும் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். புலிவாலை பிடிச்ச கதைன்னு சொல்லலாம். புலிவாலை பிடிச்சிட்டாரு, இனி விட்டாலும் ஆபத்து, அதே நேரத்தில் பிடிச்சிருந்தாலும் ஆபத்து. பிடிச்சிருந்தாலும் புலியை வந்து அடக்கக்கூடிய லெவலில் இருக்கணும், விட்டாலும் புலி பாஞ்சு கடிச்சிடும். ரெண்டு நிலையிலுமே வந்து ஆபத்து. புலிவாலை பிடிச்சிட்டாங்க. அப்போ அரசியல் களத்தில் இனி விஜய் பயணிக்கணும். அரசியல் களத்தில் எந்த வடிவத்தில் எந்த நிலையில பயணிக்க போறாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசும்போது நான் தான் 2024 சிஎம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம், தாவேகா மீது இருக்கக்கூடிய பார்வையை பொறுத்த வரைக்கும் விஜய் தலைமையில் ஒரு 2024 வெற்றி அப்படிங்கிறத கடந்து விஜய் இணையக்கூடிய ஒரு கட்சி வெற்றி பெறும். அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு வந்து பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த பின்னடைவு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாதா, முற்றிலுமாக முடிந்து விட்டுதானா? கிடையாது. விஜய்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, கணிசமான வாக்குகள் இருக்கிறது. அப்போ விஜயை சுற்றி தான் இந்த தேர்தல் களம் 2026 சுழல போகிறது. அப்போ விஜய் வந்து அடுத்து என்ன செய்ய போறார்? தன் தலைமையில ஏற்கனவே சொன்னது போல ஒரு அணியை உருவாக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில மீண்டும் ஈடுபட்டாலும் விஜய் அவர்களை நம்பி வருவதற்கு எந்த கட்சிகளும் தயாராக இருக்க மாட்டாங்க. அதுக்கு கரூர் சம்பவத்துல, கரூர்ல நடந்த இன்சிடென்ட்ல விஜய் அவர்களுடைய தவறான முடிவு. அதே நேரத்தில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள்ல கூட்டணி வைத்தாலும் கொள்கை எதிரி பாஜக அங்க இருப்பது விஜய்க்கு பெரிய பின்னடைவு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு கூட்டணி, அதுல பாஜகவை கட் பண்ணி விட்டு டிவிக்கு, ஏற்கனவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில புகைச்சல் இருக்கிறதுனால காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அதிமுக டிவிக்கு காங்கிரஸ் உதிரி கட்சிகள் அப்படின்னு ஒரு கூட்டணி உருவாக்கினாலும் அங்க முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருப்பாங்க, விஜய் இருக்க முடியாது. அப்போ வந்து என்னுடைய பார்வையில விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இப்போ நான் சொன்னதுதான். தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை 2026 உருவாக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் செல்லணும். சென்றாலும் பெரிய அளவில் விஜய் ஜொலிக்க முடியுமான்னா ஓரளவுக்கு தான் ஜொலிக்க முடியும். அப்போ பாஜகவை கட் பண்ணி விட்டு ஒரு கூட்டணியில சென்றால் விஜயை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை சந்திப்பதற்கு, விரக்தியை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் குறையும். கொள்கை எதிரியையும் கலத்தி விட்டுட்டாங்க, அரசியல் எதிரியையும் விஜய் எதிர்க்கிறார் அப்படிங்கிற நிலை உருவாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற கனவு 2026 இல்லாமல் போகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். அப்போ இதன் மூலமாக விஜய் அவர்கள் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குறாங்க அப்படின்னா இது வந்து கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஆளும் கட்சியாக வெற்றி பெற்ற போது எதிர்கட்சியாக கேப்டன் விஜயகாந்த் அமர்ந்தது போன்று எதிர்கட்சியாக தாவேகா அமர்வதற்கான ஒரு சூழலை கூட இந்த 2026 தேர்தல் உருவாக்கும். அப்போ விஜய் அவர்கள் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதிமுக தாவேகா மற்றும் பல கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியில செல்வதா, அல்லது சரி நான் எது வந்தாலும் பரவாயில்ல ரிஸ்க் எடுக்க தயார் அதிமுக பாஜக அப்படிங்கிற கூட்டணிக்குள்ள செல்வதா அப்படின்னா ரெண்டு கேள்விகள், ரெண்டு கத்திகள் வந்து விஜய் முன்னாடி இருந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து எந்த கத்தி கண்ணை குத்த போறது, எந்த கத்தி விஜய் கையில் பிடிக்க போறார் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாகவே இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.